வணக்கம் நண்பர்களே. மேடம் வந்து வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். கோவிலுக்கு காப்பு கட்டியாச்சு. செல்லாயம்மனுக்கு வர செவ்வாய்க்கிழமை நேத்திக்கிழமை செலுத்தணும். அம்மாவுக்கு ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் இனிமேல் நம்ம வீட்டில். பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு அருமையான ஒரு சட்னி அப்படியே வதக்கிது, நல்லா வதக்கியாச்சு. சின்ன வெங்காயம் ஃபுல்லாக நண்பர்களே. வருங்க பூரா சின்ன வெங்காயம் பட்டை வத்தை சூப்பராக இருக்கு. காரம் இங்கிட்டு இட்லி அம்மோ தண்ணி கடிச்சது வர இட்லியை வேக வச்சிருக்கு நம்மளே. மதுரை மல்லிகைப்பூ இட்லி தான் வேக வச்சிருக்கு. வேகட்டும். மல்லிகைப்பூ எங்கப்பா? இந்த வருதுடா, கொஞ்சம் அது ஆறணும். நல்லா சட்னி நம்மளே. இனிமேல் திங்கிற வீடியோ இல்லாமல் இந்த மாதிரி குக்கிங் சமைக்கிற வீடியோ போட்டு வந்தேன். நல்லா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பட்டை வத்தை போட்டு அருமையான ஒரு தக்காளி சட்னியாக நண்பர்களே. இல்லையப்பா, நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு வந்து மிக்சியில் விட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும். நல்லா ஆரம்பம். என்னடா மதமா? ஆனால் பட்டவத்தில் எவ்வளோ ஒத்தரை போட்டு வரவங்க அங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ, இந்த வெயிலுக்கு அதுக்கு உரப்பு நாக்கு தள்ள போதாரு சாமி. ஆறணுன்னு மிக்சி எடுத்துவா. போட சரி, மிக்சி எடுத்து முதல்ல எடுத்துருவா. ஏ முத்து, சின்ன மிக்சியோட பெரிய மிக்சியில் போடவா? ஃபுல்லா வருமா? வர்றா சின்ன மிக்சியை காணா. ஏமா பாஸ் பண்ணியா? நண்பர்களே, நல்லா சூடு நல்லா ஆறிடுச்சு. இனி மிக்சியில் விட்டு கர கர கரன்னு அரைக்க வேண்டியதான். வர செவ்வாய்க்கிழமை நேர்த்திக்கடன் செலுத்தணும் நண்பர்களே. என்ன நேர்த்திக்கடனா? உருண்டு கொடுக்குறது ஆத்தாவுக்கு. நேர்த்திக்கடை வந்து உருண்டு கொடுக்குற நேர்த்திக்கடை. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். நம்ம நாடும் நல்லா இருக்கணும். இதை வேண்டித்தே நான் வந்து காப்பை கட்டினேன் நண்பர்களே. எல்லாரும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். மா உள்ள ஃபேனை வச்சுட்டு விடு. வாங்க மிக்சியில் விட்டு அரைப்போம். அரண்டு என் ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே சமைச்சு துணி வச்சுக்கிட்டு இருக்கா உள்ள. அதனால் என் மகன் தான் வீடியோ எடுக்குது, நான் தான் சமைக்கிறேன் நண்பர்களே. அப்பாடா, ஆஹா, சட்னி சூப்பராக வச்சு நண்பர்களே. இன்னொரு அரை அரைப்போம். நல்லா அரைக்கணும். அரைச்சாட்டு நல்லா இருக்கும். தக்காளி முக்க முக்க நீட்டா அரைச்சாச்சு நண்பர்களே. இப்போதான் செம்ம சூடா இருக்கும். ஆஹா, சுவை சுவை. ஆஹா, என்ன ஒரு கமகம வாசனை. அடடா, இப்போ இந்த அரைச்சதுலேயே கொட்டிடும் நண்பர்களே. இதில் கொட்டினாதே ருசி டேஸ்டாக இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இந்த கலந்த கலவை. இதில் இருக்கிற சரி கொஞ்சம் இந்த எண்ணெய் அது பசப்பலாம். அப்போ தானே உனக்கு இதோட போட்டு கலந்தாது நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கலந்தாலும் கலந்துக்கலாம். தாளிக்குது அவ்வளோதானே. ஏமா தாளிக்கிறமாண்ணே? தாளிச்சு விடுவோம், அவ்வளோதான். சூப்பராக அரைச்சி முறை. இந்த மாதிரிலாம் சமையல் யாரும் பண்ண முடியாது.
அப்படியே தாளிச்சு விட்டுருவாங்க. அம்மா இப்படி ஆமா. எனக்கெல்லாம் தாளிக்க கூட வேணாம்ப்பா, நானும் அப்படியே இட்லி எடுத்து சாப்பிட்ருவேன். அம்மா இந்த எடுத்துக்கோ. ஆஹா, எனக்கு இவ்வளே பிடிச்ச சிட் தரமா வந்துருச்சு சட்னி. சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இட்லி எடுக்க போறோம். அப்பா இப்போ வந்து இட்லி எடுக்க போறோம். நம்மளே அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ண வேணாம்டா. ஏய், காலையில விரதம் விட போறேன் நண்பர்களே. சந்தோஷம். விரதம் விட போறேன் காலையில. ஏய், அம்மா என்ன பண்ண? ஆவி பறக்க பறக்க இட்லி நண்பர்களே. அப்பா எப்படி எல்லாம் ஐடியா தான். ஆவி பறக்க பறக்க இட்லி நண்பர்களே. அப்படியே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஆவி பறக்க பறக்க இட்லி போடுறா தமிழன. யார் பேசுறா? சிம்பிள் சாப்பாடு, சிம்பிளான சாப்பாடு நண்பர்களே. அது சேர் விடு, அம்மா அப்பாவுக்கு சேருடு. அம்மா சேருமா, இங்கிட்டு பாப்பா. சேரக்கூடு சேரக்கூடு. மது உட்கார சாப்பிடுடா. காலை வணக்கம் எல்லாருக்கும். காலை உணவு நண்பர்களே. அதை வரத விடுறேன். அம்மா வந்து பழமா. கடவுளே, எனக்கு கிடைச்ச உணவு மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணும். யாரும் பட்டி பசியாக இருக்கக்கூடாது. உண்மையிலேங்க ஒரு அமிர்தத்தை சாப்பிட்றது மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இனிமையாக இருக்குது. நல்லா மல்லிகைப்பூ இட்லி, தக்காளி சட்னிங்க, டேஸ்ட்டு வகை பிச்சு பிடிச்சி போதா. மது, அப்பாவுக்கு தண்ணி மூட்டோட சேமி தாங்க சாப்பிட. அப்பா சொல்லுங்க, வா வர்றா, வா வா. அது சாப்பிடடா, சாப்பிடுறியா? என்ன இல்லட்டாமா? வேணா வேணா அப்பா, நானே தோசை சாப்பிடுவேன். அப்படியா? மது, மது, இங்கப்பா இந்த ஒரு வாய்டா, வா வா. மகன் சூப்பராக சட்னி இனிக்குதா. சூப்பரா இருக்கும். டாக்கா டாக்கா சாமி, லைட்டா உரைக்குது. லைட்டாக உரைக்குது. வா, அம்மா மாவா நான் எடுத்துட்டேன் பூராத்தி. அப்பா கீழே விட்டுட்டேன். இந்த கம்ல. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என்னோடு மோத, என்ன பாட்டது? என்னோடு சாயவா பொன்னான நெஞ்சில் பொன்னான நெஞ்சில் போல சாயவா. ஏண்டா ஒரு ரூபாய், ஒரு ரூபாய், ஒரு ரூபாய்டா. எதுக்கு பல்லு வலிக்குது? எல்லார்ட்டும் சொல்லு. நாங்கள் நம்ம நாளாக வீடியோ போடல, நம்பர்களே சொல்லு. எதுக்கு எதுக்கு பல்லு வலிக்குது? ஆமாம், ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டா பல்லு வலிக்காது. அருமையான இட்லி நண்பர்களே, காலை வேளையில். அம்மா அம்மா வேண்டா, பல்லு வலிக்குதுமா.
நேரத்தும் தோத்து போச்சு உனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ரொம்ப வேதனையா இருக்கு நம்மளே. கீழே மெல்ல வலிக்குது. 210 ரன் அடிச்சு 2010ல 120 ஓவருக்கு 210 ரன் அடிச்சு தோக்குதுன்னா அப்ப பவுலிங் சரியில்லைன்னு அர்த்தம். வலிக்குது. பவுலிங் சரியில்லை. இட்லி ஓட்டுனாரு அப்ப வலிக்குது. பவுலிங்கை பூரா மாத்தணும். அம்மாங்க துணி மடிக்குதா? சர்மே மதுங்க வா, மை கொண்டு இருக்கோண்டா. நீ என்ன வேணும்னு கேட்டுற. நான் வந்துட்டேன். ஏன் அழுகுற? பல்லு வலிக்குதா? முத்து என்னன்னு பார்த்தியா பிள்ளைக்கு? சரி சரி ஒன்றும் இல்லை. சரி வேணாம் பாம்பு நீ ஐயோ மைக்கு வர்றா கேச்சா. சரி போய் பாடு ஓடு. சரி ரெஸ்ட் எடு. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உடனே விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மாற்றி விடைபெறி நன்றி வணக்கம். எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. இன்றைக்கி தூத்துவங்க ஸ்ரீ லட்சுமி சார் ஊமச்சிகுளம் மதுரை 14. நன்றி வணக்கம். பாபாய்.